ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்களா? கோவளம் பீச் தான் வந்திருக்கோம். ஃபைனலி என்ற பொண்டாட்டியும் என்ற பிள்ளையும் பார்த்தாச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம். ஸோ வந்துட்டு இன்னைக்கு அப்படியே சும்மா வெளியே வரலாம் தான் வந்தது. இன்னைக்கு என்னென்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபுல் வீடியோவை போடுறேன், வாட்ச் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் தாங்க போயிருந்தோம். ஸோ கோவளம் பீச் போயிட்டு மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ அப்படியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்லேருந்து பிடிச்சிட்டு வந்து அப்படியே வந்து விற்பாங்க. நீங்களே வந்து வீடியோவில் பார்த்தாலே தெரியும். மீனை பிடிச்சிட்டு வந்தோடனே அப்படியே அந்த போட்டில் வச்சு விற்பாங்க. கூறு கூறாக விற்பாங்க. நம்ம வந்துட்டு கிலோ கணக்கெலாம் கிடையாது. கூறு கூறாக தான் வச்சு விற்பாங்க. இது கூறு இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லி நம்ம ரேட் பேசி அடித்து பேசி இறக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு 600 சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு 250 300 அந்தமாரி கேட்டோம்னாலே பாதிக்கு பாதி ரேட்லேயே கூட கொடுப்பாங்க. ரயானும் என் ஒய்ஃபும் அவங்க அக்கா பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் தண்ணியை பார்த்தாலே சும்மா இருக்க முடியாது. ஸோ அதனால் 2 பேரும் ஜாலியாக இருந்தாங்க. அதுவும் சன்செட்டை பார்க்கணுமேங்க, வேறு லெவலாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு பீச்சுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் வந்து விளையாட வேணாம் அப்படின்னு தண்ணியில் வேணாம் நனைய வேணாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இவங்க 2 பேரும் எக்ஸைட்டடில் வந்துட்டு என்னை ரொம்ப இது பண்ணதுனால எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி நானும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இவங்க 2 பேர் தண்ணிக்குள்ளே போயிட்டு விளையாட ஆரம்பித்தவங்க தான் தண்ணியிலேருந்து வெளியே வரவே இல்லை. வாங்க சாமி போய் மீன் சைட்லாம் போயிட்டு பார்க்கலாம், வாங்கலாம் ஏதாவது அப்படின்னு பார்த்தா, நாங்கள் தண்ணியிலே தான் இருப்போம், நாங்கள் அக்குவமேன் அப்படின்னு சொல்லி இங்கேயே தஞ்சை புகுந்துட்டாங்க. சரி சொல்லி இவங்க கூடயே அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இவங்க விளையாடுறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன்னா அப்படியே பார்த்தா டைம் போயிடுச்சுங்க. அப்புறம் வந்து நம்மளும் எவ்வளோ நேரம் தான் சும்மாவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரயான் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டட் ஆனதுனால நானும் விளையாட ஆரம்பிக்கலான்னு சொல்லி இறங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு பார்த்தா இவங்க தான் செருப்புக்கு டோக்கன் போடுறதுக்கு நம்மளை வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி செருப்பு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். எப்படா வருவீங்க, சங்கீத சோரங்கள் தான் அதே மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு அளவுக்கு மேலே வந்துட்டு முடியலை சாமி, இதுக்கு மேலே என்னால் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி கடுப்பாகி நானும் வந்துட்டு இறங்கி போய் விளையாடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரயான், எப்போ ரயான் என்னை விளையாட கூட்டிட்டு போவ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நீ எப்போ வந்தியோ அப்போ தான் வந்து நான் போய் விளையாட முடியும், சீக்கிரம் வாசாமி வாசாமின்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டு வர முடியாத அப்படியே அங்கேயே சுற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டாங்க. ஃபைனலி நானும் போய் தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டேங்க. தண்ணியை ரொம்ப வருஷம் கழித்து போயிட்டு இப்படிலாம் விளையாடுற சின்ன குழந்தைங்க கூட போயிட்டு சின்ன குழந்தையா மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஸோ வந்துட்டு அந்த கடலோட அந்த கலரும் அப்புறம் பையன் கூட விளையாடுற அந்த ஒரு சந்தோஷமும் எல்லாமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. வந்துட்டு 1 வீக் கழித்து இவங்க எல்லாரையுமே பார்க்குறோம். ஸோ வந்துட்டு இவங்க என்னமோ பின்னாடி வந்து என் பின்னழகை நோட் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஏன் பின்னாடிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க, முன்னாடி வந்துட்டு எடுக்கலாமேன்னு சொல்லி சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து எல்லோரும் நாங்கள் விளையாடிட்டு இருக்கிறத வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோங்க. என்னது இது, இவனும் வந்துட்டு எருமைக்கடா மாதிரி இருந்துட்டு சின்ன குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. நீ பார்த்தா எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி நான் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் எங்கள் டே போச்சு. தென் ரயான் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறதான். அவன் தண்ணியை பார்த்தாலே வரவே மாட்டான். ஒருக்கா வந்துட்டு பிளாக் தண்டர் போயிருக்கப்போ தண்ணியிலேருந்து வெளியே வரவே இல்லை. கடைசியாக வந்துட்டு அவங்க விசில் அடித்து அவங்க வந்து இவனை துரத்துற மாதிரி ஆகிப்போச்சு. அது வரைக்கும் விளையாடிட்டே தான் இருந்தான். அதனால் அவனுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். அதனாலே மோஸ்ட்டாக வந்துட்டு அவன் எக்ஸைட்டடாக விளையாடுறத பார்த்து எனக்கும் ரொம்ப இதாகிட்டு நானும் அவன் கூட அப்படியே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவனை தண்ணியிலேருந்து கூட்டிகிட்டு வரதே பெரிய ரோதனையாக போயிடுச்சு. அங்கேருந்து வாசாமி கொஞ்சம் வெளியே வாசாமி, வெளியே போயிட்டு அங்கிட்ட மீன்லாம் ஏதாவது வறுத்துருப்பாங்க, அதெல்லாம் போய் சாப்பிட்லாம். அவன் நான் வரமாட்டேன், தண்ணிக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே தஞ்சை புகுந்துட்டான். சரி அவன் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அவனை டயர்டாக்கிடலான்னு நினச்சிட்டு பார்த்தா அங்கே பாருங்க விளையாடி நான் தான் ஒரு மாதிரி டயர்டான மாதிரி இருப்பேன். அவன் ஃபுல் ஜாலியில் தான் இருப்பான். அவன் பாருங்கள் ஃபுல்லாக விளையாடி தண்ணி ஃபுல்லாக நனைஞ்சிட்டான். அவனுக்கு ட்ரெஸ்ஸு வேறு ஏதோ எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். எனக்கு நான் தான் நனைய போகிறதே இல்லையேன்னு சொல்லி நான் ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு வரல. பட் அவனுக்கு வந்துட்டு எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் எப்போவுமே வச்சுருப்போம். அதனால வந்துட்டு அவன் அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டான். நம்ம செருப்பும் பறந்துற போது தண்ணியாக போச்சுன்னா நமக்கு வேணா நீச்சல் கூட தெரியாது, எப்படி போயிட்டு நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நல்லா செருப்பை டைட் பண்ணிட்டு இப்போ வேகமாக ஓடி போய் தண்ணிக்குள்ளே உழுவலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக கூட அவன் எனக்கும் மேலே வேகமாக ஓடிட்டுருக்கான். சரின்னு சொல்லி அவங்க கூட ஃபுல் ஃபன் தான் அன்னைக்கு. அவங்க அக்கா குழந்தைங்களும் வந்துருந்தாங்க. அவங்க கூடயும் வந்துட்டு ஃபுல்லாக போயிட்டு விளையாடிட்டு அவங்களும் ஃபுல் எக்ஸைட்டட் தான். ரயான் தான் தண்ணியை விட்டு வெளியே வரவே இல்லை. முங்குன்னு முங்கி அவன் ஃபுல் விளையாட்டு தான். அங்கே பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தண்ணிக்குள்ளேயே தான் இருப்பான். தண்ணியிலேருந்து வெளியே கூட எந்திரிச்சு வாடானாலும் வரமாட்டான். ஃபுல்லாக விளையாடிட்டே தான் இருந்தான். நானும் அவன் கூட ரொம்ப நேரமாக விளையாடி பார்த்தேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது, அங்கிட்டு இங்கிட்டு என்ன நவுற விடாத ரயான், ஒரே இடத்துல நின்றே விளையாடலான்னு சொல்லி ஒரே இடத்துலையே வச்சு அவனை விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே மீன் சைடு போயிடலான்னு சொல்லி மீன் சைடு கிளம்பிட்டவங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். கடைசியாக மீன் சாப்பிட்டது தான் எனக்கு பரமானந்தம். 2 சங்கரா மீனை எடுத்து
அதை பார்க்குறப்பவே ஒரு தனி சுகம்தான். அதை லைட்டாக புட்டு வைக்கலான்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ளேயே என் ஒய்ஃப் பாதியை காலி பண்ணிட்டா. சரி கொஞ்சம் வந்து நம்மளே எடுத்து டேஸ்ட் பார்ப்போம், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எடுத்துகிட்டு நானும் டேஸ்ட் பார்த்துட்டேன். ஸோ நாங்கள் நிறையா ஆர்டர்ஸ் பண்ணியிருந்தோம். சங்கரா மீன், அப்புறம் வந்துட்டு வஞ்சரம், அப்புறம் கடம்பா, அப்புறம் என்னென்னமோ சொன்னாங்க பேர்லாம் வந்துட்டு ஏதோ இந்த கடல் கரப்பான்பூச்சி சம்திங்லாம் இருக்கும்ல, அது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் நெத்திலி எல்லாத்தையுமே வாங்கி டேஸ்ட் பார்த்துருந்தோம். இப்படி தான் எங்கள் வீக்கெண்ட் போச்சு. உங்கள் வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பை. சியர்ஸ்.